நிலத்தை விற்று அதை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களிடத்திலே கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முன்வரும்படியாக அவர் தாராளமாய் செயல்பட்டதை விவிலியம் நமக்கு சான்று பகர்கிறது. செலவாகும் போதும் கொடுக்கக்கூடிய தாராள உள்ளம் படைத்தவராய் பர்னபா அமைந்திருக்கிறார். இரண்டாவது, அவருக்கு பல இன்னல்கள் இடையூறுகள் வருகிறது. அப்படிப்பட்ட ஆபத்தான தருணத்திலும் கூட தான் கொண்டிருந்த நம்பிக்கையில் இறுதி வரை உறுதியாக இருந்தவராய் இருக்கிறார். குறிப்பாக பவுலடிகளார் கிறிஸ்தவர்களை முதலில் துன்புறுத்துகிறார், வேதனைப்படுத்துகிறார், கொலை செய்கிறார், அவர்களை சிறையில் அடைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் அருளை பெற்று அவர் மனமாற்றம் அடைந்த பிறகு அவரை கொண்டு வந்து மற்ற திருத்தூதர்களோடு இணைக்கின்ற பணியை பர்னபா செய்கின்றார். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை இதை குறிப்பிடுகிறது. பிறகு தேவையான போது மக்களை ஊக்கப்படுத்துகிறவராய் புனித பர்னபா வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக அவர் அந்தியோக்கியாவில் இருந்தபோது முழு இதயத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். துன்பங்கள் வருகிற போது, இடர்பாடுகள் வருகிற போது, நெருக்கடிகள் வருகிற போது, சில நேரங்களில் நம்பிக்கையை, விசுவாசத்தை நாம் கைவிடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அப்படி ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. துன்பங்களில் உறுதியான நம்பிக்கையும் இடர்பாடுகளில் அசைக்க முடியாத விசுவாசமும் நமக்கு வேண்டும். எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என செல்லுகிற இடங்களில் எல்லாம், குறிப்பாக அந்தியோக்கியாவில் அங்கிருக்கிற கிறிஸ்தவர்களை அவர் ஊக்கப்படுத்தினார் என்று திருத்தூதர் பணிகள் 11வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிறகு மூன்றாவதாக, குழப்பமான போதும் தொடர்ந்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே அவர் பயணித்தார். ஆம் அன்பிற்குரியவர்களே, பவுலடியாரோடு அவர் பயணித்த போது பல இடர்பாடுகளை அவர் சந்திக்கிறார். கலவரங்கள், நிராகரிப்புகள், சிறைவாசம், இது எல்லாவற்றையும் அவர் அனுபவித்திருக்கிறார் பவுலடிகளாரோடு இணைந்து. ஆனாலும் கூட ஒருபோதும் சலித்துக் கொள்ளவில்லை. இறையாட்சியினின்றோ அல்லது விண்ணரசு பணியினின்றோ பின்வாங்கி விடவில்லை. குழப்பமான சூழ்நிலை, குறிப்பாக மிகப்பெரிய ஒரு கடுமையான வாக்குவாதமும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வருது பவுலடிகளாருக்கும் பர்னபாவுக்கும். அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் கூட அவர் பொறுமையோடு, அமைதியோடு, மார்க்குடன் வேறொரு இடத்திற்கு கடந்து செல்வதை பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 15வது அதிகாரம் 39வது இறை வார்த்தை இதை பதிவு செய்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பர்னபாவனுடைய வாழ்க்கை, அவருடைய முடிவு மிக மிக கொடூரமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பவுலை பிரிந்து இவர் சென்ற பிறகு தன்னுடைய சொந்த தீவான சைப்ரஸ் என்கிற இடத்திற்கு அவர் வருகிறார். அந்த சைப்ரஸ் தீவில் நற்செய்தியை அவர் பறைசாற்றுகிறார். கிபி 61 காலகட்டம் அது. யூத எதிரிகள் எல்லாரும் அவருக்கு எதிராக கலவரத்தை தூண்டி எழுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் அவர்களுடைய தூண்டுதலினால் மிக பெரும் ஒரு கலவரம் ஏற்பட்டு அவரை கல்லாலேயே எரிந்து கொள்ளுகிறார்கள். அவருடைய உடலை எரித்து வதைக்கின்றார்கள். பிறகு அங்கிருந்த அவருடைய சீடர் மார்க்கு இவருடைய உடலை எப்படியோ மீட்டெடுத்து கொண்டு போய் பத்திரமாய் பாதுகாப்பாக ஓரிடத்தில் அடக்கம் செய்கிறார். பிரியமானவர்களே, 5 நூற்றாண்டுகள் இவருடைய உடல் கிடைக்கப்படவில்லை. 5வது நூற்றாண்டில் அந்த சைப்ரஸ் தீவினுடைய பேராயராக இருந்தவர் அந்திமியோஸ் என்பவர், அவருடைய கனவில் புனித பர்னபா தன்னுடைய காட்சியை வெளிப்படுத்தி தன்னுடைய உடல் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி சொன்னாராம்.
அதன் பிறகு இவருடைய உடலை போய் தோண்டி எடுத்தபோது அவருடைய உடல் இருந்திருக்கிறது. அவருடைய அந்த மார்பு பகுதியின் மேல் புனித மத்தேயுவினுடைய நற்செய்தி நூலானது இருந்திருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்தான் புனித பர்னபா அவர்கள். சைப்ரஸ் தீவில் ஒரு முறை நற்செய்தி அறிவித்துக் கொண்டே போகிற போது அங்கிருந்த ஒரு யூத முதியவர் ஒருவர் இவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து வந்து கோபமாக இவரை கடுமையாக சாடி இருக்கிறார். ஆனால் எந்த விதமான சலனமும் இல்லாமல், கோப உணர்வுகளும் இல்லாமல், மெல்லிய ஒரு புன்னகையோடு வாழ்த்து செய்தியை சொல்லிவிட்டு சமாதானத்தை கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டாராம். அந்த மெல்லிய சிரிப்பும் அந்த சமாதான வாழ்த்து செய்தியும் இந்த முதியவருக்கு ஒரு மிக பெரும் உறுத்தலை கொடுத்திருக்கிறது. பின்னாளில் அவருடைய மகன் ஒருவன் மிகுந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தபோது மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட பிறகும் கூட இவர் புனித பர்னபாவிடத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டு அந்த மகனை அழைத்து கொண்டு வந்தாராம். மீண்டும் பர்னபா வருகிற போது ஒரு புன்னகை, ஒரு சமாதான வாழ்த்து செய்தி, அதன் பிறகு கடவுளை நோக்கி அந்த மகனை ஒப்பு கொடுத்து செபித்த போது அவர் பூரண உடல் உள்ள சுகம் பெற்றார். அதன் வழியாக அந்த முதியவரும் அவருடைய குடும்பமும் அவர் இருந்த ஊர் முழுவதும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் மீது வெறுப்பு கொண்டிருந்தவர்கள், கிறிஸ்துவை வெறுத்தவர்கள், குறிப்பாக எங்களுடைய பண்டிகைகள், எங்களுடைய விழாக்கள், எங்களுடைய வழிபாடுகள், எங்களுடைய சடங்குகளை எல்லாம் நீ அழிக்கிறாய் என்று சொல்லி பர்னபாவின் மீது குற்றம் சாட்டியவர்கள் முழுமையான மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் விண்ணரசு பணி, இறையாட்சி பணி என்பதை அற்புதமாய் அவருடைய வாழ்க்கை நமக்கு சான்று பகர்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாடினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கூட இறையாட்சி வந்துவிட்டது, விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன் சீடர்களை அனுப்புவதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அனுப்புகிறார். ஆம், விண்ணரசை பற்றிய வாழ்வின் நற்செய்தியை நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக இலவசமாக பெற்றிருக்கிறோம், இலவசமாக கொடுங்கள். எதை நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோம்? இலவசமாக மீட்பை பெற்றிருக்கிறோம், மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், சேவை உள்ளத்தை பெற்றிருக்கிறோம். இதை நாம் பிறருக்கு கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். சேவை உள்ளத்தோடு, தொண்டு மனப்பான்மையோடு, ஜப அர்ப்பணிப்போடு இலவசமாக எதையெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அத்தனை கொடைகளையும் வழங்குவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். மேலும் செல்லுகிற இடங்களில் எல்லாம் சமாதானத்தை உண்டாக்குகிறவராய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது நற்செய்தியிலிருந்து அருமையான ஒரு செய்தி. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கு பிரிவினைகளை அல்ல, பேதங்களை அல்ல, கலவரங்களை அல்ல, மாறாக சமாதானத்தை கொண்டு செல்லுகிறவராய் இருக்க வேண்டும், அமைதியை கொண்டு போகிற மக்களாய் இருக்க வேண்டும். இதை அழகாக சொல்லுகிறது. நான்காவதாக, இயேசு தன்னுடைய சீடர்களை வெறும் கையராய் அனுப்பினார். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆனால் நிறைந்த முழுமையான அதிகாரத்தோடு அவர்களை அனுப்புகிறார். பணம் தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, பதவி தேவையில்லை, பேச்சு திறமை தேவையில்லை, மாறாக நம்முடைய பலம் கிறிஸ்து ஒருவரே. அந்த கிறிஸ்து என்கிற பலத்தை கொண்டு நற்செய்தியை அறிவிக்க, விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க நாம் ஒவ்வொருவரும் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அற்புதமாய் விளக்குகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். ஆம் அன்பிற்குரியவர்களே, பர்னபா நல்லவர் என்றும், நம்பிக்கை உடையவர் என்றும், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்றும் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சான்று பகர்கிறது. நாமும் நல்லவர்களாய் வாழ்வோம், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, நம்பிக்கையினால் எப்பொழுதும் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கின்ற சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென்.